சார் நாம முற்றுப்புள்ளி வைக்கலாம், ஆனா கடவுள் கம்மா புள்ளி போட்டு கண்டினியூ பண்றான். கெட்ட பையன் சார் அந்த பால் பாண்டி. நோ அது நடக்கவே நடக்காது சார். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார். உங்களை ஒருத்தன் பாட்டில குத்த வந்த சீனை சொன்னீங்களே, அதுலதான் சார் எனக்கு டவுட்டே. அதுல என்னையா டவுட் உனக்கு? என்ன டவுட்டு? உங்களை குத்த வந்தா சத்யா ஏன் வந்து தடுக்கணும், ஏன் நித்யா துடிக்கணும்? யோ முண்டம், என்ன குத்த வந்தா நீ கத்த மாட்டியா? ஏன் கத்த மாட்டேன்? யோ பைத்தியம், உட்கார். இப்ப இல்ல அப்போ ஆத்தோட யோ சார், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆபீஸ்ல ரொம்ப நாளா பெண்டிங் இருக்க ஃபைல் எல்லாம் முடிச்சாச்சு. என் லைஃப் பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. ஐ அம் ஹாப்பி. ஐ அம் ஆல்சோ ஹாப்பி சார். தேங்க் யூ சார். Okay. சார் சார் சார், காசு கொடுக்காம போனா பிரச்சனை ஆயிடும் சார். இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு வந்து வா, நான் முடிச்சிட்டு வரேன். பிரதர், யோ அதான் ஆர்டர் எடுத்த. பிரதர் நான் ஆர்டர் எடுக்கலாம் வரல பிரதர், நான் சத்யாவோட ரிலேட்டிவ். யோ நீ பார்ல வேலை செய்யணும்னு நினைச்சப்பா. சாரிப்பா சாரிப்பா. ஏய் இங்க எதுக்கு வந்த? அடிக்க ஆள் கூட்டு வந்தியா? ரெண்டு அடிக்க ஆள் கூட்டு வந்தியா? விட்டுரு சார். குடுங்க குடுங்க சார் ஏதோ சொல்ல வரேன், விட்டுரு சார். பாட்டு குடிக்குதா சார்? குத்துறதுக்கு இல்ல. ஐயோ சார் உட்காருங்க வாங்க. ஐயோ சேர் வர ஃபுட்பால் மாதிரி உரசிங்க சார். சார் உட்காருங்க சார். சார் சார் உட்காருங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க சார். சார் எதுக்கு சார் இப்படி கோபப்படுறீங்க? ஏய் அப்புறம் எதுக்கு என்ன பாட்டில குத்த வந்த? அழுவாதடா சார். இறக்கப்பட்டதுக்கு நன்றி சார். அதுக்கு இல்ல, நீ அழுதா உன் மூஞ்சி கேவலமா இருக்கு சார். என் வாழ்க்கையே கேவலம் தான் சார். சார் ஒரு விளம்பரத்துல வரும்ல சார், கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையானு, அந்த 2 லட்டு திங்கிற ஆள் நீங்க, அத வேடிக்கை பார்த்து விரல் சூப்பரான நான் சார். ஒரு லட்டு சத்யா, இன்னொரு லட்டு நித்யா, 2 லட்டு உங்களுக்கேவா சார்? சார் நம்ம 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கலாமா சார்? நித்யா உங்களுக்கு, சத்யா எனக்கு. சார் எப்படி சார் நம்ம டீலிங்க? நான் தான் சொன்னேன்ல சார், பினிஷ் ஆகல. கடவுளே இந்த மூஞ்சி மூலியமா கம்மா புள்ளி போட்டு ஆரம்பிச்சிருக்காப்ல. இது சாத்தான்ல. சார் சத்யா மேல உசிரியா வச்சிருக்கா சார் நானு. சார் எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க சார். ஏய் எந்திரியா முதல்ல. பார், நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. சத்யா என்னோட எக்ஸ் வைஃப், நித்யா என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். கொஞ்சமாவது கம்யூனிசமா இருக்கு சார். சார் சத்யா நித்யா 2 பேரும் நீங்களே வச்சுட்டா எப்படி சார்? சார் சார் கொஞ்சமாச்சு என்ன நிம்மதியா இருக்க வர்றானுங்களா? எதுக்கு வர சொன்னாங்க? ஒருவேளை அவங்க சினிமாவில் இருக்கிறதால ஏதாவது கேட்டரிங் ஆர்டர் கொடுப்பாங்களோ? பாப்போம்.
ஆமா, நீங்க 2 பேரும் நயன்தாரா மாதிரியே இருக்கீங்க. அவங்க அதிரடி நயன்தாரா, நீங்க அழகான நயன்தாரா. ஓஹோ, அப்படியா? ஆமா. நித்யா, வாங்க. என்னங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். எதுக்கு வர சொன்னீங்க? ஏன் ஃப்ரெண்ட பாக்கிறதுக்கு காரணம் வேணுமா? சச்சா, நான் அப்படி சொல்லல. ஆனா நான் உங்களை ஒரு காரணமா தான் வர சொன்னேன். காரணமாவா? என்ன விஷயம்? அது இன்னாங்க, வாங்கிக்கங்க. எனக்கா? உங்களுக்குதான். என்னங்க இது, காஸ்ட்லியான புடவையா இருக்கு. நான் ஸ்டண்ட் பண்ற ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னைக்கு அந்த ஹீரோயினுக்கு பர்த்டே, அதான் எல்லாருக்கும் ஒரு gift கொடுத்தாங்க. நமக்கு தான் புடவை கட்டுற அவசியமே இல்லையே, அதான் உங்களுக்கு கொண்டாண்டேன். ஆனா எனக்கு எதுக்குங்க? இந்த புடவைய கட்டணும்னா கொஞ்சம் அழகா இருக்கணும். நீங்க நிச்சயமா அழகுதான். அந்த ஹீரோயினுக்கு மாதிரியே இந்த புடவை உங்களுக்கும் சூப்பரா இருக்கும். நீங்க என்ன ஓவரா புகழ்றீங்க. இத உங்களுக்கு முக்கியமான யாருக்காவது கொடுத்திருக்கலாம்ல. யா, நீங்க எனக்கு முக்கியம் இல்லையா? நீங்க என்னோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மாதிரியே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறீங்க. நீங்க அழுவுறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். ஓ, அதனால்தான் இந்த புடவை உங்களாண்ட கொடுக்கணும்னு தோணுச்சு. தேங்க்ஸுங்க. நான் திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பிரபு சார நான் திரும்பவும் சந்திச்சேன். அவர்கிட்ட பேசும்போது அவரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்களும் ரொம்ப தெளிவாதான் இருக்கீங்க. அப்புறம் எதுக்குங்க பிரிஞ்சீங்க? பிரியத்துக்கும் சேர்றதுக்கும் காரணமா தேவா, அதாவது தாங்க விட்டுருங்க. இல்ல, ரோட்ல போறப்போ சார் ஸ்டாண்ட் எடுக்காம போறீங்க, மேடம் உங்க முந்தான வீல்ல படுது அப்படின்னு இயல்பாவே நம்மள அறியாம ஹெல்ப் பண்ணிடுவோம். அப்படிதான் உங்க 2 பேரையும் பாக்குறப்போ கேட்கணும்னு தோணுச்சு. சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, சாரி. ஆனா நீங்க இவ்வளவு அக்கறையா பேசுறப்போ எதுவும் மறைய முடியாது போலதே. சரி சொல்றேன். அது உங்களை மாதிரி முடி வச்சு புடவை கட்டிக்கின்னு பொட்டு வச்சுக்கின்னு பூ வச்சுக்கின்னு கோயிலுக்கு கோலம்னு போய்கின்னு அதே மாதிரி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி நாம வாழணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆனா நான் அப்படியே ஆப்போசிட்டு. இப்படி பேண்ட் செட்டு அடிதடி ரகல இதான் நம்ம கேரக்டர். இத பிரபுவால ஏத்துக்க முடியல, என்னாலையும் இதை விட்டு கொடுக்க முடியல. இதுக்காகவா பிரிஞ்சீங்க? தெரியலங்க, ஒருவேளை நான் உங்களை மாதிரி இருந்திருந்தா அவனுக்கு பிடிச்சிருக்கும் போல. இது அது மட்டும் இல்ல, பிரபு என் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையால எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வாழவே ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு என்ன பிடிச்சது. ஆனா விதி விளையாட்டால என்ன மொத்தமா வெறுத்துட்டான். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டை அப்பப்போ பெருசாயி ஒரு தப்பால இன்னொரு தப்புன்னு போயினே இருந்து 2 பேரும் பெரிய அளவு ஆயிடுச்சு. உங்க லைஃப் உண்மையாவே ஃபீலிங்கா தான் இருக்கு. ஜோடியா இருக்கிறதுக்கான அத்தனை தகுதியும் பொருத்தமும் இருந்து பிரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கும் போது என்னாலேயே தாங்கிக்க முடியலங்க. நீங்க எப்படிங்க தாங்கிக்கிறீங்க? நான் பண்றது பிரிஞ்சாச்சு, அதே நினைச்சு நிற முடியாதுல.
அதான் எங்க ஏரியா பிள்ளைங்கள என் பிள்ளைங்களா நினைச்சு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கத்து கொடுத்து அவங்கள பாத்துக்கிறேன். சரி, உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க சேரணும்னு நினைச்சதே இல்லையா? அந்த குழந்தை இருந்திருந்தா நாங்க பிரிஞ்சிட மாட்டோம். அப்பாயிச்சு அவ்வளவுதான். பிரிஞ்சதுக்கு குழந்தை காரணம், சேரத்துக்கு காரணம் எதுவும் இல்லையா? சாரிங்க, நான் உங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்ல சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாச்சா, நமக்குள்ள என்னத்துக்கு சாரி எல்லாம்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? சரிங்க, நான் கிளம்புறேன். லஞ்ச் டெலிவரி பண்ணணும். சரி, போயிட்டோம். புடவை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வாங்கிக்கினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய். வாங்க. சார் இந்த ஃபைல்ஸ் ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன் சார். நீங்கள் சைன் பண்ண மட்டும் போதும். இந்த இது நீங்கள் சாங்ஷன் பண்ணியிருந்தீங்க, சைன் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுறேன் சார். யா, கம் இன். ஓ, லஞ்ச் டைம் வந்துருச்சா? ஒரு 2 minutes வில் பி தேர். ஆமாம் சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்களே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். கேட்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க முகம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல மேடம், ஓப்பனாக பேசுங்க. சரி, நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு நீங்க கிளம்புங்க. ஆமாம் மேடம், டைம் ஆச்சுன்னா கிளம்புங்க. பட் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருங்க. பரவாயில்ல, வெறும் வார்த்தைக்கு தான் நீங்க எனக்கு ஃப்ரெண்டுன்னு கை கொடுத்துருக்கீங்கன்னு இப்ப புரியுது. நீங்க கிளம்புங்க. அப்படியெல்லாம் நான் நினைக்கல சார். அட விடுங்க மேடம், நினைக்காததை பத்தி எதுக்கு பேசிட்டு இப்ப நினைச்சிட்டு இருக்கத பத்தி பேசுங்க. இல்ல, நாளைக்கு என் தங்கச்சிக்கு பர்த்டே, அதான் கொஞ்சம். அப்புறம் என்ன மேடம், இது நல்ல விஷயம் தானே. இதுக்கு போய் இவ்வளவு டல்லா இருந்துகிட்டு பாருங்க, உங்களை பார்த்து எங்க பாசும் டல் ஆயிட்டாரு. ஏங்க, எதுக்கு இதுக்கு போய் டல்லா இருக்கீங்க? இல்ல சார், அவ என்னோட தங்கச்சி, ரொம்ப செல்லம். அதான் அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். சரி, அப்புறம் என்ன, சிறப்பா செய்ய வேண்டியது தானே. வர வேண்டிய பணம் எதுவும் இன்னும் வரல. எல்லாரும் தரேன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான். பணம் இல்லைன்னா அவ்வளவு சுகமா இருந்தீங்க. கவலைப்படாதீங்க, உங்க சிஸ்டர் பர்த்டேவை செம்மையா கிராண்டா கொண்டாடிடலாம். ஒன் செகண்ட். சார் சார், அது அடுத்த மாசம் எனக்கும் பர்த்டே வருது சார். நானும் சேர்த்து ஸ்வைப் பண்ணிக்கிறேன் சார். சார், உங்க நல்ல மனசுக்கு சென்னையில தண்ணி தேங்காத இடத்துல உங்களுக்கு வீடு கிடைக்கும் சார். இந்த கார்டு நான் உனக்கு யூஸ் பண்ண கொடுக்கல. அவங்களோட போய் அவங்களுக்கு என்னெல்லாம் நீட் இருக்கோ அதை வாங்கி கொடு. ஐயோ, பரவாயில்ல சார், நாங்களே பண்ணிக்கிறோம். நானே எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுவேன். நான் அதுக்கு தான் கிளம்புறேன். உங்க சிஸ்டர் பர்த்டேக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்னோட கிஃப்ட் தான். இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். இல்ல சார், வேண்டாம். நீங்க எதுவும் பேசாதீங்க, இல்ல நான் பாத்துக்கிறேன். ஜாக்கி இங்க சும்மா தான் இருக்கான். நான் அவனை வேணா கூட்டு போங்க. உங்க போதைக்கு நான் ஊருகா. சார், நீங்களும் கண்டிப்பா பர்த்டேக்கு வரணும். ஷூர்.
ஜாக்கி சார் நீ இப்பவே நித்யாவோட கிளம்பு. போகிறேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இத நான் என்னோட கேட்டரிங் சர்வீஸ் பணத்துல கழிச்சுக்கிறேன். வரேன். ஆ சார் வேலை செய்கிற நேரத்தில் பர்சனல் ஒர்க்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்போ இதுக்கு பேர் என்ன? பின் நம்பர் என்னன்னு கேட்டேன் சார். சொல்லுங்க சார். ம் ஓ ஃபோனில் சொல்கிறீங்களா? ஓகே. ம் வாங்க உள்ள வாங்க. இந்தா வரணுங்க. கொடு. சார் ஏன் சார் நானே எடுத்து வந்துடுறேன் சார். செக் கொடு. ஓய் சார். ஏய் சார் இதையாவது எடுத்து வரேன் சார். செருப்பால் அடிப்பேன். குட்ரா குட்ராத. நீ சின்னதாக ஹெல்ப் பண்ணிட்டு நானும் உசுரை கொடுத்து வேலை செஞ்சேன்னு ஷோ கட்டுவேன். இதே காரணமாக வச்சு இன்க்ரிமெண்ட் கேட்ப சார். தேவையாது. சும்மாவா? இவன் வேற ஏதோ பிளான் பண்றான் போல இருக்க. வாங்க உள்ள வர வர. சார் வாங்க சார். மேலே இடிக்க போகுது சார். ஐயோ யார் இவரு? பொட்டி தூக்குற ஆளா? இவரு ஜாக்கி. ஓ எக்ஸ்கியூஸ் மீ. ஜாக்கியா? ஐ எம் ஜாக்கி. ஹாய். வாசல் அடிச்சிச்சு. நீங்க அடிச்சிட்டு வாசல எதுக்கு குறை சொல்றீங்க? ரெண்டக்கா நம்மள ஓவரா சீண்டுது. இவரு நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா ஹெல்ப்னு சொல்ல முடியாது, சூப்பர்வைசிங்னு சொல்லலாம். டெக்கரேஷனுக்கு ஐடியா மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் 1008 வேலை இருக்கு. போர்ட் மீட்டிங், ஆடிட்டர் மீட்டிங் அண்ட் ஃபாரின் டெலிகேட்ஸ் வேற மீட் பண்ணணும். கான்ட்ராக்ட் விஷயமா மினிஸ்டர் எல்லாம் பேசணும். பேசிட்டா ஃபோன் பண்ணி? அதெல்லாம் நேத்தே பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடுவேன். நானாவது உழைச்சி தான் இன்க்ரிமெண்ட் கேட்கறேன். ஆனா நீங்க அண்ட புழுகு ஆகாச புழுகு இன்க்ரிமெண்ட் வாங்குறீங்க. டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நான் அதை வந்துடுறேன். போங்க. கொடுங்க. நானும் வந்துடுறேன். என்னங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் தேவையா? வாங்க உள்ளோட எடுத்துட்டு வரேன். அந்த கட்டையில தான் கட்டு. கட்டுறேன். ரைட்ஸ் போடு. தாத்தா 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 இப்படி ஊதுனா வெடிச்சிரும் தாத்தா. வெடிச்சா என்னப்பா? அதான் இத்தனை பலூன் இருக்கே. ஐயோ நான் வெடிச்சிரும்னு சொன்னது பலூன இல்ல, உங்க இதயத்தை. தாத்தா பாடி பஞ்சர் ஆகிற அளவுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ என்னங்க இத நீங்க ஊதி கொடுங்க. ஊதுங்க. ஏய் ஒன்றும் இப்படி தம் கட்டி ஊதுனா உங்க இதயம் மட்டும் இல்ல, கிட்னி, லிவர் எல்லாமே வெடிச்சிடும். அதனால கொடுங்க, நான் ஊதுறேன். அப்பா பர்த்டே பொண்ணு நீ ஊதக்கூடாது, ஓகேவா? எந்த வேலையும் பார்க்காத, நீ உள்ள போ, உள்ள போ. சரி, அப்ப நான் அக்காவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன். நீங்க பண்ணிட்டே இருங்க.